ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நாம் நம்ம சேனலில் ஒரு அருமையான சூப்பரான ஒரு ஸ்டோரியை பற்றி பார்ப்போம். இன்னைக்கு இன்றைய நாகரீக உலகத்தில் பணம் மட்டும்தான் எல்லாத்தையும் விட பெருசு. இந்த உலகத்துல நாம சந்தோஷமா வாழ்றதுக்கு, கம்பீரமா வாழ்றதுக்கு, கௌரவமா வாழ்றதுக்கு பணம் தான் முக்கியம். சொத்து சொத்து சொத்து. இப்படி நிறைய குடும்பங்கள்ல யாராவது ஒருத்தருக்கு இந்த பணத்தாசை சொத்தாசை இருக்கிறதுனால அந்த குடும்பங்கள் சீரழிஞ்சு சின்ன பின்னமா போறத நாம கண்ணு முன்னாடி நிறையவே பார்க்கிறோம். இந்த பணத்தை வச்சு என்ன வாங்க முடியும்? எவ்வளவு நாளைக்கு வாழ முடியும்? மிஞ்சி மிஞ்சி போனா 100 வருஷம். இவ்வளவு தாங்க ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை பூர்த்தியா 100 வருட காலம் இல்லை. இடையிலேயே இதுக்கிடையில பணம் பணம் பணம், சொத்து சொத்து. நாம இத்தனை ஆசைப்படுறதுனால இந்த குடும்பத்துடைய நிம்மதி போகுது, சந்தோஷம் போகுது, இந்த குடும்பம் சீரழிஞ்சு போகுது. வேண்டாம். நம்மளுடைய ஒருத்தரோட ஆசைக்காக ஒட்டுமொத்த பேரும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு யாருமே நினைக்கிறது இல்லை, இல்லையா? நாம வேணா பேசிக்கிட்டே இருக்கலாம், பணமே வேண்டாம், பணம் ஒரு மனுஷன் சந்தோஷமா வாழ்றதுக்கு பணம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பேர் நினைச்சுட்டு இருக்கும்போது நாம பணம் மட்டுமே முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசினா அவங்க ஒரு 10 நிமிஷம் மிஞ்சி போனா ஒரு 1/4 மணி நேரம் வீடியோ போட்டு போயிடுவாங்க. இந்த சமுதாயத்துல வாழ்ந்து பார்க்கணும், பணம் இல்லைன்னா யார் மதிப்பாக அப்படின்னு நிறைய மக்கள் புலம்பலாம். நாம எவ்வளோ நகை போட்டிருந்தாலும் எதுவும் இல்லை, எவ்வளோ சொத்து வச்சிருந்தாலும் எதுவும் வரப்போறது கிடையாது. ஆனா இந்த நிம்மதி, சந்தோஷம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? எவ்வளவு கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது. அதே மாதிரி நம்மளுடைய தலைமுறைக்கு, நம்மளுடைய வருங்கால சந்ததியினருக்கு சாபத்தை சேர்த்து வைக்காதீங்க. கொஞ்சமாவது புண்ணியத்தை சேர்த்து வைங்க. நீங்க புண்ணியத்தையும் சேர்க்க வேண்டாம், பாவத்தையும் சேர்க்க வேண்டாம். நம்ம வாழ்க்கையை நாம வாழ்ந்துட்டு போனாலே அவங்க வாழ்க்கையை அவங்க வாழுவாங்க, இல்லையா? இது இல்லாம நான் பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களோட பாவத்தை எல்லாம் சேர்த்து வச்சுட்டு நாமளும் நிம்மதியா வாழாம நம்ம சந்ததியருக்கும் அந்த பாவத்தை சேர்த்து வைக்காதீங்க. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு தன்னுடைய 3 பசங்களோட ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க. 2 பொண்ணும் 2 பையனும் 1 பொண்ணும். அந்த பொண்ணு படிச்சு முடிச்சுட்டு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்களுடைய மூத்த பையன் ரொம்பவே கஷ்டப்படுறான். ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு லிமிட்ல இருக்கும்போது அந்த குடும்பம் ரொம்ப வளர்ச்சியில பின்தங்கிய குடும்பமா இருந்துச்சு. ஒரு நடுத்தர குடும்பத்துக்கும் கீழேயே இருந்துச்சு. இந்த பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான். கிடைச்ச வேலைக்கெல்லாம் போறான். இரவு பகலா கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறான். அவனும் வளர்றான், இந்த குடும்பத்தோட வளர்ச்சியும் வளருது. நீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா எல்லா குடும்பத்திலயுமே இந்த கடைக்குட்டியா வருது இல்லையா, அந்த குழந்தைகளை ரொம்ப செல்லமா வளர்ப்பாங்க, ரொம்ப பாசமா வளர்ப்பாங்க. யாருக்கிட்டையும் எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க.
அதே மாதிரி இந்த குடும்பத்திலேயே அவங்க வந்து அந்த குழந்தைய பார்த்துக்கிறாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனால் இந்த நல்ல விஷயமே அந்த குழந்தைய தருதலை ஆக்குது இல்லையா? இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லா குழந்தைங்களுமே பெற்றவங்களுக்கு தங்கம் தான் இல்லையா? இதில் இந்த குழந்தைக்கு மாத்திரம்தான் ஸ்பெஷல், இந்த குழந்தை ஸ்பெஷல் இல்லை அப்படிலாம் கிடையாது. நமக்கு வந்து 10 பசங்க இருந்தாங்க அப்படின்னா 10 பேரும் தங்கம் தான் இல்லையா? அப்படி இருக்கும்போது ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி தன்னுடைய கடைக்குட்டி குழந்தைய ரொம்ப செல்லமாக பாசமாக கைக்குள்ளேயே வச்சு வளர்ப்பாங்க. மற்ற பிள்ளைங்கள்லாம் வெளியில் போய் வேலை பார்க்க போகும்போது இந்த குழந்தை மாத்திரம் சின்ன குழந்தையா இருக்கிறதுனால இவங்களுடைய கைக்குள்ளேயே இருக்கிறதுனாலயே என்னவோ அவங்களுக்கு அந்த குழந்தை மேலே ரொம்ப பாசம் வருது. அந்த பாசமே வந்து அந்த குழந்தைய ரொம்பவே பொறுப்பில்லாத தனமாக ஊதாரித்தனமாக குறுக்கு வழியில் போய் சம்பாதிக்கிற மாதிரி கஷ்டப்படாமல் சம்பாதிக்கணும் அந்த மாதிரி எல்லாம் ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிறது. இது வந்து இந்த பேரண்ட்ஸுக்கு தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இந்த குழந்தைக்கும் வருது. அதே நேரத்தில் இந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. டீச்சர் வேலை பார்க்குது. இந்த பெரிய பையன் இல்லையா, அந்த பையன் வந்து இந்த மாதிரி கட்டட வேலை, விவசாய வேலை, கம்பெனி வேலை, யார் எந்த வேலைக்கு கூப்பிட்டாலும் போவாங்க. அவங்களுக்கு தேவை பணம். ஏன்னா சின்ன குழந்தையிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்ததுனால இந்த பணத்தோட முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியுது. அதனால ஓடி ஓடி வேலை பார்க்குறாங்க. கஷ்டப்பட்டு வீட்டில் வந்து தங்கச்சியை படிக்க வைக்கிறாங்க, வீடு கட்டுறாங்க, இடம் வாங்குறாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க இந்த குழந்தையோட உழைப்புனால. இத்தனை கஷ்டப்படுறதும் பேரண்ட்ஸுக்கு தெரியுது. நம்ம பையன் எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படிங்கிறதெல்லாம் தெரியுது, பார்க்குறாங்க இல்லையா? அப்பெல்லாம் வந்து அந்த குழந்தைக்கு வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக ஏன் பெரிய பையன் எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. பெரிய பையன் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான், இவ்வளோ கஷ்டப்படுறான். இந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் என்னுடைய குடும்பம் வந்து தலையெடுத்து வளர்ந்து வருது, இதுக்கு எல்லாமே காரணம் எங்கள் பெரிய பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையும் விட்டு கொடுக்காம வளர்க்குறாங்க. அதே நேரத்தில் எங்கள் பெரிய பையன் சம்பாரிச்சு தான் என் பொண்ணை படிக்க வச்சு டீச்சர் ஆக்கி ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். இத்தனை புகழும் இந்த பெரிய பையனுக்கு கொடுக்குறாங்க. அந்த பையன் அப்படி இருக்கும்போது வேலை பார்க்குற இடத்துல தனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை வீட்டில் வந்து சொல்கிறான், நான் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி இதுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நமக்கே தெரியும் இந்த கிராமப்புறங்களில் லவ்னாலே ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு கௌரவ பிரச்சனை. நாங்கள் பார்த்து சொல்கிற பொண்ணை தான் நீ கட்டிக்கணும். அது எப்படி ஓ இஷ்டத்துக்கு போய் நீனா போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அந்த பொண்ணு என்ன குணமோ, என்ன சாதியோ, என்ன ஏமோ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பேச்சு வரும். இது இல்லாமல் நாளை பின்னைக்கு நாங்கள் வெளியில் தெருவில் தலை காட்ட முடியாது. என்ன உன் பிள்ளை வந்து யாரோ வேலைக்கு போன இடத்துல ஒரு பொண்ணை வந்து விரும்பிட்டானாங்களோ அந்த பொண்ணையே தான் கட்டி வச்சுட்டிங்களா அப்படின்னு சொல்லிலாம் ஒரு மாதிரி பேசுவாங்க. ஊருக்குள்ளே எங்களுக்கு கௌரவ பிரச்சனை வேண்டாம், நாங்கள் சொல்கிற பொண்ணை தான் நீங்கள் கட்டிக்கணும். நம்ம பக்கத்து கிராமத்தில் ஒரு பொண்ணு இருக்குது, அருமையான குடும்பம், நம்ம சாதி சனம், அவங்ககிட்ட பேசிட்டோம், அந்த பொண்ணை தான் கட்டிக்கணும்னு சொல்லி இல்லைன்னு சொல்லி எவ்வளவோ சொல்கிறான். இந்த குழந்தை அம்மா அப்பாவை வந்து சம்மதிக்க வச்சு இந்த பொண்ணை கட்டிக்கிறோன்னு சொல்லி இவங்க ஒத்துக்கவே இல்லை. இவங்களுக்கு எதிர்ப்பாக அந்த பையன் வந்து அந்த பக்கத்தில் அந்த பொண்ணு டார்ச்சர், எங்கள் வீட்டில் வேறு மாப்பிள்ளை பார்க்குறாங்க, என்னை கட்டிக்கிறங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு டார்ச்சர். இங்கிட்ட அம்மா அப்பா ஒத்துக்கலை. இதில் இந்த குழந்தை என்ன பண்ணும், கட்டி கூட்டிட்டு வந்துருச்சு வீட்டுக்கு. அன்னைக்கு வந்தது தான் அந்த குடும்பத்துக்கு பிரச்சனை. இவங்க சம்மதிக்கலை. இல்லைன்னு சொல்லி இந்த குழந்தை அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துருச்சு. இதில் இவங்களோட அம்மா அப்பாவும் இந்த மருமகிட்ட பேச மாட்டாங்க, பையன்கிட்டையும் பேச மாட்டாங்க. நீ எங்கள் பையனே இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் குடும்பம் ஒத்துமையாக போய்க்கிருக்கு. இதில் எவ்வளோ டார்ச்சர் பண்ணனாலும் இந்த பெரிய பொண்ணு ரொம்ப அமைதியாக இருக்காங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு பிடிக்காத மருமகளாக போயிட்டோம், ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் நாம் அவங்கள ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கு வேலை பார்க்குது. இதையே மனசில் வச்சுக்கிட்டு இவங்க நாங்கள் சொல்கிறத கேட்காம இந்த பொண்ணை கட்டிக்க வந்துட்டேன்ல, எங்கள் சின்ன பையனுக்கு நாங்களே பார்த்து
சூப்பராக ஒரு பொண்ணை கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொல்லி அவங்களே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுவும் நல்ல விஷயம்தான். ஆனால் அந்த சின்ன மருமக இருக்கா இல்லையா, அவங்களே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணு, அந்த பொண்ணு சொல்றதை மட்டும்தான் இந்த குடும்பத்துல எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கொஞ்சம் வாயாடி நாம சொல்றத கரெக்டு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு ஏழைப்பட்ட குடும்பத்து பொண்ணு. அது பொண்ணு நல்லா இருக்கு, கலரா இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க எடுத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா அந்த பொண்ணு இங்க வந்து பார்த்து இவங்களுடைய சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது அந்த பொண்ணே ஒரு கணக்கு போடுறான். இந்த பெரிய பையனையும் மருமகளையும் இவங்களுக்கு பிடிக்கல, நம்ம மாமனார் மாமியாருக்கு பிடிக்கல, நம்ம இவங்களே பார்த்து நம்மளை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க, எப்படியாவது இவங்களை இந்த வீட்டுல இருந்து வெளியில போக சொல்லிட்டோம் அப்படின்னா இத்தனைக்கு நாம தான் ராணி அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கணக்கு போடுறான். ஏன்னா இந்த பையன் வந்து எதுவுமே இல்லை, சின்ன பையன் வந்து ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாங்க, எந்த வேலைக்கு போறதில்ல, சாப்பிட்றது தூங்குறது டிவி பார்க்கறது இப்படியே வளர்ந்துக்கிட்டு இருக்கான். இந்த சூழ்நிலையில இந்த பொண்ணு அப்பா வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்ட பொண்ணு. எங்கே நம்ம புருஷன் வேலை பார்க்கல அப்படின்னா திரும்பவும் நம்ம அப்பா வீட்டில் பட்ட கஷ்டம் மாதிரி நம்ம காலத்துக்கும் கஷ்டப்பட முடியாதுன்னு சொல்லி இவளே ஒரு கணக்கு போட்டு மாமனார் மாமியார்கிட்ட அந்த பெரிய பையனையும் மருமகளையும் பற்றி என்னெல்லாம் சொல்ல முடியுமோ. ஏன்னா ஏற்கனவே தான் அவங்க கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தங்கிற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சொன்ன பொண்ணை கட்டலை, அது இஷ்டத்துக்கு போய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வேண்டா வெறுப்பா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு தன்னால முடிஞ்சதெல்லாம் நம்ம இந்த சீரியல்ல எல்லாம் பார்க்குறோம், எவ்வளவோ படத்துல எல்லாம் பார்க்குறோம். சரியா, இந்த மாதிரி எல்லாம் என்ன இல்லாமோ செஞ்சு இருக்கிற அந்த சொத்து எல்லாம் வீடுல இருந்து எல்லாமே தன்னுடைய கணவன் பேர்ல மாத்தி எழுதியாச்சு. இந்த விஷயம் பெரிய பையனுக்கு தெரிய வர அங்க சண்டை. உடனே அவங்க சொல்லிட்டாங்க, வீட்டை விட்டு வெளியில போ, முடிஞ்சு கதை, சாப்டர் க்ளோஸ். இது மாதிரி இது ஒரு ஸ்டோரி தான். ஆனா நாம இதே மாதிரி நடைமுறையில எத்தனையோ குடும்பத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. இங்கே ஒரு பெண்ணால அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு. நம்மளால ஒரு குடும்பத்தை ஆக்க முடியாட்டியும் பரவாயில்ல, ஏற்கனவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்கள அழிச்சிட வேண்டாம். ஒரு பொண்ணு ஒரு குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர்றது அந்த குடும்பத்தை வாழ வைக்க தானே தவிர இந்த மாதிரி ஒரு சீரழிவுக்கு கிடையாது. சொல்லுவாங்க இல்லையா ஒரு பழமொழி, இந்த சமுதாயத்துல ஆம்பளை பிள்ளையா பிறந்தா பிறந்த நாட்டை தூக்கி நிறுத்தணும், பொண்ணா பிறந்தா புகுந்த வீட்டை தூக்கி நிறுத்தணும். நாம தூக்கி நிறுத்தாட்டியும் பரவாயில்ல, மண்ணோட மண்ணா செதைச்சிட வேண்டாம் இல்லையா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லோருமே நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, பாய்.